ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டேக்ஸில் அசசி அண்ட் தென் பர்சன் அப்படின்னு 2 டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இது 2 டெஃபினேஷனுக்கான டிஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ அசசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, யார் ஒருத்தர் கவர்மெண்ட் கிட்ட டேக்ஸ் இல்லை அந்த டேக்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி, ஃபீ இதை பே பண்ணுறாரோ அவர் அசசி. அப்போ பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தேர் ஆர் 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், ஏஓபிபிஓஐ, ஃபர்ம், கம்பெனி, லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் தென் எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். இந்த 6 கேட்டகரியில் விழுகாதவங்க. ஸோ இவங்க எல்லாம் தான் பர்சன். இப்போ பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நான் இதில் 1 டைப் ஆஃப் பர்சன், விச் மீன்ஸ் ஐ எம் அ இண்டிவிஜுவல். ஸோ டாக்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டினார் அப்படின்னா அவர் டாக்ஸ் பே பண்ணணும். அப்போ டாக்ஸ் பே பண்ணுறவர் என்னன்னு சொன்ன அசசி. அப்போ ஒரு பர்சன் லிமிட்டை தாண்டினார்னா அவர் டாக்ஸ் பே பண்ணுறாரு, அசசியாக மாறுறாரு. அப்போது ஒரு பர்சன் இந்த லிமிட்டை தாண்டல அப்படின்னா அவர் அசசியாக மாற முடியுமான்னு கேட்டால் மாற முடியாது. அப்போ ஆல் த அசசி ஆர் person, but all the persons are not an assessee. So உங்களுக்கு definition புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you. We'll see you on next video.